திருப்பத்தூர் பார்வையற்றோர் பள்ளியில் திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியினர் காலை சிற்றுண்டி வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள டிஇஎல்சி பார்வையற்றோர் பள்ளியில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் விழா கண்ட ஸ்டாலினின் பிறந்தநாளை திமுக சார்பில் ஒவ்வொரு அணியாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது மாணவர்கள் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி நன்றி கூறினர். தொடர்ந்து இறை வழிபாடும் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சசிவர்ணன், நகர செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர்கள் காளிமுத்து, ஒய் சோமு, முன்னாள் பேரூராட்சி சேர்மன் சாக்லா, பிளாசா சேகர், மாவட்ட வலைதள பொறுப்பாளர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர், திருப்பத்தூர் நகர தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பாலா, மாவட்ட பிரதிநிதி மதியழகன், நெற்குப்பை, சிங்கம், புனரி, புதூர் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வசந்த், சுதாகரன், முருகேஷ், யூசப் ரியாஸ், சையத் இப்ராஹிம், மீனாள், ஆனந்த கிருஷ்ணன், பாலமுருகன், பேரூராட்சி கவுன்சிலர் அபுதாகிர், 9வது வார்டு சோமசுந்தரம், முத்துக்குமார் உட்பட திமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர்கள் காளிமுத்து, சோமசுந்தரம் செய்திருந்தனர். அவரோட பிறந்த நாள் நிகழ்ச்சி இது. அவருக்கு 72வது வயதினுடைய பிறந்த நாள். இதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தின் சார்பாக, சிவகங்கை மாவட்டத்தின் தகவல் தொழில்நுட்பத்தின் சார்பாக உங்களுக்கு இந்த காலை உணவு வழங்குகிறார். என்னோடு இன்னும் பல நூற்றாண்டு காலங்கள் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உணவுகளை வழங்கியிருக்கிறார். இப்பொழுது தகவல் தொழில்நுட்ப குழு அணிக்காக உங்களுடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் சுவாமி அவர்களுடைய அந்த அணி முழுவதும் சேர்ந்து அவர்கள் இந்த